இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதுவும் நான் கூப்பிட்டேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, வரவே மாட்டாரு. அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. எப்படி மாமாவை கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும்னு கத்துக்கோ. நீ என்ன சொன்னாலும் அவர் தலையாட்டணும். எப்பதான் நீ கண்ட்ரோல்ல எடுக்க போறியோ தெரியல. எனக்கும் ஆசைதான், நடக்கும், பாக்கலாம். இப்படியெல்லாம் அவநம்பிக்கையா பேசாதக்கா. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி போலாம். இந்தாங்கம்மா. இசை வா போலாம். வா போயிட்டு வரோம். போயிட்டு வரோமா? கண்டிப்பா. சரி. அப்படியே வாங்க பண்ணிக்கலாம். வாங்க. சரி சொல்றேன். ஜனமா, ஓகே. நாங்கெல்லாம் ஹோட்டலுக்கு சாப்பிட போலான்னு இருக்கோம். நீங்களும் வரீங்களா? நானா? எனக்கு வேலை இருக்கே. தமிழ், நானும் வரேன். நானும் வரேன். நினைச்சிட்டே இருந்தேன், கரெக்டா பிளான் பண்ணிட்டீங்க. எல்லாரும் போறீங்கன்னா கூட யாராவது துணைக்கு வேணும்ல. கூட சிபியையும் அனுப்பி வைப்போம். சிபி, சிபி. இதோ வரேன் ஜானு. என்ன ஜானு? எல்லாரும் ஹோட்டலுக்கு சாப்பிட போகணும்னு சொல்றாங்க. நீ கூட்டிட்டு போயிட்டு வா. என்ன ஜானு, நான் இவங்களுக்கெல்லாம் செக்யூரிட்டியா இல்ல பாடி கார்டா? அதான் பெரிய பெரிய வீரமங்கையெல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அவங்களே போயிட்டு வரட்டும். மாமா முடியாதுன்னு சொல்லாதீங்க. இதோ நான் வரேன், இசை வரா. ப்ளீஸ் மாமா. புஷ்பா, போலாம் ஹோட்டல். நம்ம ஜனா ஃபுட்ஸ்க்கு அப்புறம் நல்ல ரன் ஆகுற ரெஸ்டாரண்ட். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணு. ஏ குட்டி, இங்க ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும், சாப்பிடுறீங்களா? முதல்ல குலாப் ஜாமுன். இசைக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே, சொல்லிடுவோம். வெயிட்டா சார், சொல்லுங்க சார். அக்கா, உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க மேம். தமிழ், இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட்க்கெல்லாம் வந்திருக்கியா? இந்த கச்சோரி, கிம்ச்சி, பல்போகி, வாங்கியூ ஸ்டீக், பிம்பப், இது எல்லாமே இங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். சாப்பிட்டிருக்கியா? இதெல்லாம் என்ன டிஷ்? நான் கேள்விப்பட்டதே இல்ல. இதெல்லாம் கொரியன் டிஷ். ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கா பாரு. ஓ, நீ இட்லி தோசை பார்ட்டி தானே? சாரி சாரி, நீ எப்படி இதெல்லாம் ட்ரை பண்ணிருப்ப? ஆமாமா, நான் இட்லி தோசை பார்ட்டி தான். ஆனா நீ கேட்ட கொரியன் டிஷ்ஷஸ்லாம் நம்ம ஜனா ஃபுட்ஸ்ல இருக்கு. அப்புறம் பிம்பப்னு ஒரு டிஷ் சொன்னியே, அதுக்கு பேரு பிம்பப் இல்ல, பிபிம்பப். சரியா? சாம், நம்ம தான் புத்திசாலி, நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்க எல்லா இடத்துலயும் பெருசா பல்பு வாங்குவாங்க. இந்த பல்பு நல்லா இருக்கா? அக்கா, இது டியூப் லைட், விட்டு விட்டு தான் எரியும். தமிழ், அது ஒன்றும் பெரிய கேம் எல்லாம் கிடையாது. அவ சும்மா சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. வா, நான் உனக்கு சொல்லி தரேன். தேனு, நீ இசை கூட சாப்பிட்டுட்டு நான் வந்துடுறேன். வா, நம்ம போலாம். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தமிழ். என்ன வேடிக்கை பார்க்க வந்தியா? பாரு. பேபி, அந்த ப்ளூ கலர்.
ச்சே. பேபி உன்னால முடியும். ஏன் மிஸ் பண்ணிட்டே இருக்க? ஓகே, I'll get it now. சிம்பிள் தமிழ். இதுவும் கேரம் போர்ட் மாதிரி தான். அதோ அந்த வெள்ளை பந்து இருக்குல்ல, அது ஸ்ட்ரைக்கர். அத வச்சு மத்த பால்ஸ் எல்லாம் அடிக்கணும், அவ்வளவுதான். என்ன, கேரம் வந்து விரல்ல விளையாடுவோம், இத ஸ்டிக்ல அடிக்கணும், அவ்வளவுதான். சூப்பர். Hey. பாத்தியா பேபி, உன்னை ஜெயிச்சிட்டான்ற திமிர்ல நிக்கிறா. அவளுக்கு இதான் வேலை. உன்னை தோக்கடிக்கிறது, மட்டம் தட்டுறதெல்லாம் அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என்ன சாம், ஏதோ தமிழுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஊருக்கார பொண்ணுங்கிற மாதிரி நக்கலா சிரிச்ச. இப்ப பார்த்தல எப்படி பட்டாசா ஜெயிச்சான்னு. வர்ஷினி, இது என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் கேம்ல. இத விளையாடாம விட்டா நல்லா இருக்குமா? என்னங்க? சூப்பர் தமிழ், கலக்கிட்ட நீ. தேங்க்ஸ் வர்ஷினி. நல்லா இருக்குல்ல இந்த கேம்? ஆமா. ஷோ, நான் தானே கண்டுபிடிச்சிருவாங்களோ? தேங்க்யூ சார். வெல்கம் சார். அப்போ இசை ரெஸ்டாரண்ட் விட்டு எங்கேயுமே போல, இங்கதான் எங்கேயோ இருக்கா. நாம தான் ஹோட்டல் மொத்தமும் தேடிட்டோமே, எங்க இருக்கானே தெரியலையே. இசை எங்கடி இருக்க? சார், இங்க பிளைண்ட் ஸ்பாட்ஸ்லாம் எங்க இருக்கு? என்ன சார்? ஐ மீன் சிசிடிவி வைக்காத இடங்கள்லாம் எங்க இருக்கு? கார் பார்க்கிங்ல கேமரா ஒர்க் பண்ணல சார். கார் பார்க்கிங்லையா? கார் பார்க்கிங்ல இல்ல, பாத்ரூம்ல இல்ல, லிஃப்ட்ல தான் இருக்கணும். வாங்க போய் செக் பண்ணலாம். இசைக்குட்டி, அக்கா லிஃப்ட்ல இல்லையாமே, அப்புறம் எப்படி நீங்க போனீங்க? வெண்பா அக்கா